ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம், இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம். ப்ளஸ் எஃப்ஐஎஸோட டேட்டா என்ன நமக்கு ஷோ பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி ஸோ ஆப்ஷன் டேட்டா வைஸ் பார்க்குறப்ப நமக்கு வந்து எந்த இடத்துல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட 1 ஹவர் கண்டிலே. ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸலண்ட்டாக நம்ம அனாலிசிஸ் எந்த அளவுக்கு ஒர்க் ஆயிருக்குன்னு பாருங்க. ப்ரீவியஸா நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம்னா, லாஸ்ட் வீடியோல இந்த இடம் வந்து சப்போர்ட் பாயிண்ட். எகெயின் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தா இந்த இடத்துல தான் சப்போர்ட் எடுக்கணும். சப்போர்ட் எடுத்துச்சுன்னா இதுக்கப்புறம் புல் பேக் கொடுக்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டா நம்ம வரைஞ்சிருக்க ட்ரெண்ட் லைன்ல பட்டு மார்க்கெட் எந்த அளவுக்கு ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு பாருங்க. ஜூம் பண்ணி கூட காமிக்கிறேன். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு எந்த அளவுக்கு மார்க்கெட் ரியாக்ட் ஆயிருக்கு பாருங்க. சரிங்களா, 1 ஹவர் கேண்டில் வச்சிருக்கேன். இப்ப நீங்க 1 ஹவர் கேண்டிலையும் பாருங்க. ஃபர்ஸ்ட் 1 ஹவரும் சரி, அடுத்தடுத்து ஃபார்மேஷன் கொடுத்த எல்லா கேண்டிலுமே நம்ம எக்ஸாக்டா வரைஞ்சு ட்ரெண்ட் லைன்ல தான் வந்து நமக்கு என்ன இருக்கு, சப்போர்ட் எடுத்திருக்கு. சரிங்களா, ஸோ அப்போ வந்து மார்க்கெட்ல ஓவராலா நம்ம பாக்குறப்ப இந்த பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதாவது இன்னைக்கு வந்த ப்ளோ இருக்குல்ல, அந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ரீஜியன். சரிங்களா, இப்போ நீங்க பாருங்க எப்படி நம்ம இதை அப்ரோச் பண்ண ஆரம்பிக்கலாம்னா, ஓவராலா இப்போ டாப் சைடும் பாட்டம் சைடும் இந்த சேனல் மூவ்மெண்ட் நம்ம கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரி, அதுக்கு முன்னாடி நம்ம டே கேண்டில் இருந்து வருவோமே, டே கேண்டில் என்ன மாதிரி ஃபார்மேஷன் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஹை லோவை மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்குள்ள நடக்கிற மூமெண்டம் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, ஸோ இப்போ நான் வச்சிருக்கிறது நிஃப்டியோட டே கேண்டில். நிஃப்டியோட டே கேண்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இன்னைய டேவோட லோவா மார்க் பண்றோம், பிளஸ் இன்னைய டேவோட ஹையை மார்க் பண்றோம். சரிங்களா, எதுக்காக இதை மார்க் பண்றோம்னா, இந்த பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்றப்ப நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா இது ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா, நெக்ஸ்ட் இப்ப பாருங்க மார்க்கெட்ல என்ன மாதிரியான ஒரு மூவ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும்னா, நேற்றே இதை நான் காமிச்சிருந்தேன். ஒரு ஹை, ஒரு லோ, எகெயின் ஹை. இப்போ ஃபார்மேஷன் நடந்திருக்குது இங்க கரெக்டா பாருங்க, பாட்டம்ல சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த புல் பேக் கண்டினியூ ஆகிற பட்சத்துல நமக்கு வந்து மார்க்கெட் எகெயின் அப் ட்ரெண்ட் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா, ஸோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஹை, லோ, எகெயின் ஹை, லோல இருந்து ஹை நோக்கி போறதுக்கான பாசிபிலிட்டிஸ்ல காமிச்சிட்டு இருக்கு. சரிங்களா, அதே நேரத்துல இந்த கிராஸ் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கோம் பாருங்க. சரிங்களா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேல உடச்சி ஏறுறப்ப நம்ம வந்து ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். அடுத்து அப் ட்ரெண்ட் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரிங்களா, ஸோ அப்போ வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா நம்ம எங்க பார்க்கலாம்னா 21,700 ஜீனை பார்க்கலாம். ப்ளஸ் நான் இந்த கிராஸா வந்திருக்க ட்ரெண்ட் லைனை டெலிட் பண்ணிடுறேன். ஏன்னா ஆல்ரெடி பிரேக் கொடுத்து திருப்பி டவுன் வந்து ரீடெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு, ப்ளஸ் சப்போர்ட் பாயிண்ட் கிடைச்சிருச்சு. அதனால நான் என்ன பண்றேன், அந்த லைனை டெலிட் பண்ணிடுறேன். சரிங்களா, இப்போ உங்களுக்கு கிளியரா என்ன மாதிரி மூவ்மெண்ட் நடந்துட்டு இருக்குங்கிறது புரிஞ்சிச்சா? இப்போ வாங்க 1 ஹவருக்கு போகலாம். 1 ஹவர்ல என்ன மாதிரியான மூவ்மெண்ட் காமிக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். பாருங்க, இப்போ நான் வந்து நிஃப்டியோட 1 ஹவர் கண்டில் வச்சிருக்கேன். சரிங்களா, 1 ஹவர் கண்டில் பொறுத்த வரைக்கும் இங்க டாப்ல ஒரு ட்ரெண்ட் லைன் வச்சிருக்கோம் பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா, நாளைக்கு பொறுத்த வரைக்கும் அப்போ வந்து 21,700 ரீஜன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். இந்த லெவல் உடைக்குதுன்னு வச்சுங்களேன், அதுக்கு அடுத்து பாருங்க இந்த ஹை 21,730ல இருந்து 21,760, ஸோ 750ங்கிற கன்சிடரேஷன் எடுத்துக்கலாம். 20 இங்கிருந்து, அதாவது இப்போ க்ளோஸ் ஆயிரு ஹை 21,650க்கு மேல உடைக்கிறப்ப ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 21,700, அதுக்கு மேல மூவ் ஆகுறப்ப 21,750 வரைக்கும் மேல ஏறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. இந்த ரெசிஸ்டன்ஸ் உடைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, அப்படி நமக்கு ரெசிஸ்டன்ஸ் உடைக்கிற பட்சத்துல என்ன மாதிரியான ஒரு மூமெண்டம் கிடைக்கும்னா, இங்க இருந்து பிரேக் அவுட் ஆயிட்டு இந்த ஹை நான் சொன்னல 21,750 போயிட்டு ஒரு சின்ன கரெக்ஷன் பிளஸ் இப்படி ஒரு அப் ட்ரெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறப்ப இந்த ஆல் டைம் ஹை லெவலை நோக்கி மேல மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வரும். சரிங்களா, ஸோ அப்போ வந்து கிளியரா நிஃப்டியோட அப் ட்ரெண்ட் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சா? சரி, இதே வந்து டவுன் ட்ரெண்ட்ல வருது அப்படின்னா நான் வந்து நெக்ஸ்ட் எடுத்துக்க போற சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா சேம் பாயிண்ட் 21,500. சரிங்களா, இங்க இருந்து டவுன் ஆகுறப்ப நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருக்க இந்த லெவல் தான். ஓகே, இங்க இருந்து மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா நமக்கு வந்து 21,500 வரைக்கும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. இந்த இடம் எகெயின் ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும்.
ப்ரீவியஸா மார்க்கெட் எத்தனை வாட்டி இந்த 21,500 லெவல் வந்துட்டு பாருங்க. இந்த இடத்துல இருந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. எகெயின் இங்க இருந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. எகெயின் திருப்பியும் சப்போர்ட் எடுத்து தான் மேல மூவ் ஆயிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் 21,700 உடைச்சு மேல 21,750 வரைக்கும் மேல ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அப் ட்ரெண்ட்ல போனா, இதே டவுன்ல வருதுன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா பாத்தீங்கன்னா 21,500ம் அதுக்கு அடுத்து ப்ரீவியஸ் டேவோட லோ, அதாவது இன்னைய டேவோட லோவான 21,470 ரீஜியனும் இதுக்கு அடுத்து கீழே உடைச்சிச்சுன்னா நமக்கு வந்து 21,420 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்படி மார்க்கெட் கீழே இறங்குச்சுன்னா இந்த மாதிரி மூமெண்டம் வரும்னா பாருங்க, இந்த இடம் வந்துட்டு ஒரு சின்ன கரெக்ஷன் திருப்பி அந்த ட்ரெண்ட் லைனை ரீச் பண்ணிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா இங்க இருந்து திருப்பி இது வரைக்கும் வந்துட்டு திருப்பி இந்த ட்ரெண்ட் லைனை ரீச் பண்ணலாம். ஏன்னா வாலட்டிலிட்டியான மூமெண்டம் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் சொல்லியிருக்கேன்ல, இந்த ரெண்டு ஆப்ஷனையும் ட்ரை பண்ணி பாருங்க. மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு வந்து கிளியரா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சரிங்களா? ஸோ நிஃப்டி கிளியரா ட்ரெண்ட் புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த கிராஸ் ட்ரெண்ட் லைன் உடைக்கிற வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கலாம். இந்த இடம் உடச்சி ஸ்ட்ராங்காக மூவ் ஆக ஆரம்பிச்சுன்னா 21,750, அதுக்கு அடுத்து ஆல் டைம் ஹை லெவல் தான். சரிங்களா? 21,800 இந்த லெவல் வரைக்கும் அப்பானா மூமெண்டம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. டவுன் ஆச்சுன்னா 21,500 ஃபர்ஸ்ட் சப்போர்ட், அடுத்து 21,480ங்கிற 470ங்கிற ரீஜன், அதுக்கு அடுத்து வந்து 21,420. சரிங்களா? ஸோ செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 21,350 ரீஜன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இது நம்ம நேற்றே இந்த சப்போர்ட் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டோம். ஸோ டவுன் ஆச்சுன்னா இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகளை காமிக்கிறது. டெக்னிக்கலா இப்போ இந்த மாதிரி மூமெண்டம்ல தான் வந்து நமக்கு மார்க்கெட் இருக்கு. சரிங்களா? சரி, இப்போ இது வந்து ஃபிபோனாச்சி எக்ஸ்டென்ஷன் போட்டு பார்க்கலாம். ஜஸ்ட் 1 ஹவர்ல ட்ரெண்ட் பேஸ்ட் எக்ஸ்டென்ஷன்ல எவ்வளவு தூரம் வரைக்கும் மேலே ஏறதுக்கான இந்த லோல இருந்து எடுத்துக்கலாமே. ஒரு லோவும் இந்த ஆல் டைம் ஹை வந்து இல்லை, அந்த லெவல்ல இருந்து இப்போ ரீசெண்டாக இங்கே ஃபார்ம் ஆச்சுல்ல அந்த லோ, இன்னைக்கு வந்து லோ வரைக்கும். சரிங்களா? ஸோ அப்படி இந்த லோவை மார்க் பண்றப்ப பாருங்க, நமக்கு வந்து எக்ஸாக்டா எந்த இடத்துல நிக்குது 21,650 இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல இருக்கு 0.236 லெவலு. இங்க இருந்து உடைக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அடுத்து வந்து 21,780. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம சொன்னது 750 ரீஜன். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த லெவல் வரைக்கும் நாளைக்கு அப் ட்ரெண்ட்ல இருந்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா? இதே டவுன் ட்ரெண்ட்ல போறதா இருந்தா 21,500, அடுத்து 470, அடுத்து 450, அடுத்து 420, அதுக்கு அடுத்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 21,350 வரைக்கும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா? ஸோ இப்போ கிளியரா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். அடுத்து நம்ம வந்து பேங்க் நிஃப்டியோட போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியும் நம்ம நேற்று என்ன அனலைஸ் பண்ணமோ அதே லெவல் தான் நடந்தது. ஜஸ்ட் என்ன சொல்றேன்னு பாருங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா, இங்க ஒரு சப்போர்ட் இருக்கணும், இந்த இடம் சப்போர்ட் ஆகும், எகெயின் இங்க சப்போர்ட்டும் எடுத்திருந்தது. சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருந்தோம். இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாகவும் அந்த பேட்டர்ன் இப்போ பிரேக் அவுட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம். சரிங்களா? அதுக்கு அடுத்து மார்க்கெட் பாருங்க, இன்னைக்கு டேவோட லோவை உடைச்சாலும் நம்ம வரைஞ்ச சப்போர்ட் லெவல் நியர்ல வந்து இருந்துட்டு இதுக்கப்புறம் ஃபர்தரா பாருங்க இந்த ரீடெஸ்ட். நான் நேத்தே வரைஞ்சி காமிச்சேன் உங்களுக்கு. ஆக்சுவலா வந்து இந்த சேனல் வரைஞ்சிருந்தால ஒரு ஹை லோ எகெயின் ஹை லோ போறப்ப பிரேக் அவுட் கொடுச்சுன்னா ஒரு சின்ன ரீடெஸ்ட் நடக்கிற மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு. இப்ப நடந்திருக்க மூமெண்டம் பாக்குறப்ப ஒரு ஹை, ஒரு சின்ன லோ, ஒரு ஹை எகெயின் டவுன் வந்துட்டு இதுல வந்து என்ன நடந்துட்டு இருக்குன்னா ஒரு ரீடெஸ்ட் லெவல் நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? இப்ப இந்த ரீடெஸ்ட் லெவலுக்கு மேல மூவ் ஆகுற பட்சத்துல மட்டுமே நம்ம வந்து இத அடுத்த, அதாவது இந்த ட்ரெண்ட் மாறுது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? ஸோ இப்பயுமே வந்து கரெக்டா க்ளோஸ் ஆயிருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ், இந்த ட்ரெண்ட் லைனுக்கு ரெசிஸ்டன்ஸ்ல தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த மூமெண்டம் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா, இந்த ஹை போயிட்டு திரும்பிச்சுன்னா கீழே இந்த மாதிரியான மூமெண்டம்ல வரதுக்கு பாசிபிலிட்டிஸோ, அப் ட்ரெண்ட்ல போக ஆரம்பிக்கிறப்ப நம்ம இதுக்கு அடுத்து ட்ரெண்ட் லைனா வந்து அடுத்தடுத்த லைனை இப்போ நம்ம வந்து டே கேண்டில் பார்த்துட்டு வரையலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில் வச்சிடுறேன். ஸோ டே கேண்டில் பொறுத்த வரைக்கும் இப்போ நான் டே கேண்டில் வச்சிருக்கேன். டே கேண்டில்ல பாருங்க, இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்து இன்னைய கேண்டில் வந்து ஒரு லோ ஃபார்மேஷன் கொடுத்துட்டும் ரீடெஸ்ட் லெவல்ல போய் தான் நின்றுட்டு இருக்கு. சரிங்களா? இதுக்கு மேல ஃபர்தரா மேல ஏறினா மட்டுமே நம்ம வந்து அடுத்த அப் ட்ரெண்டை கன்சிடர் பண்ணிக்க முடியும். சரியா? நம்ம இப்போ வெயிட் பண்ணி தான் பேங்க் நிஃப்டில கன்ஃபர்மேஷன் எடுத்துக்க முடியும். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இன்னைய டேவோட ஹை லோவை மார்க் பண்றதுக்காக ஜூம் பண்ணிட்டேன்.
ஸோ இன்னைய டேவோட லோவையும் இன்னைய டேவோட ஹையையும் மார்க் பண்ணிட்டேன். எக்ஸாக்டா தெரியுதுங்களா? இந்த ட்ரெண்ட் லைனுக்கு ரெசிஸ்டன்ஸ்ல வரைக்கும் மார்க்கெட் கரெக்டா மூவ் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து 1 ஹவர் கேண்டில் வச்சுட்டு அப்ரோச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸை தேடலாம். சரியா? ஸோ இப்போ பாருங்க, நான் என்ன பண்றேன், இந்த ஹைல இருந்து கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் நிஃப்டியில் வரைஞ்சிருந்தோம்ல, சேம் அதே போல தான் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே பாருங்க, 47,433 ஆல்மோஸ்ட் 350ல க்ளோஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து நாளைக்கு ஹையா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேல அப்போ வந்து 47,530 காட்டுது. சரிங்களா? அப்போ 47,500க்கு மேல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு 15 மினிட்ஸ் கேண்டிலோ இல்லை ஒரு ஹாஃப் அன் அவர் கேண்டிலோ நமக்கு கிடைக்கிற பட்சத்துல அடுத்த ரெசிஸ்டன்ஸா நம்ம வந்து 47,900 எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸா நீங்க வந்து 48,100 ரீஜனும் இங்க போயிட்டு இருக்குல்ல ட்ரெண்ட் லைன், இதோட டாப் லெவலையும் கன்சிடர் பண்ண முடியும். சரியா? இப்போ வெயிட் பண்ணுங்க. 47,350ல இருக்கு. இந்த இடம் வந்து ஒரு குரூஷியலான லெவலு. ஸோ இந்த இடத்துல உங்களால இந்த ஒரு டிசிஷனையும் எடுக்க முடியாது. மார்க்கெட்லயும் இந்த இடத்துல வாலட்டிலிட்டி இருக்கும். ஏன்னா இந்த சப்போர்ட் பாயிண்ட்டுக்கு மேலே ஏறணும். அதே மாதிரி கிராஸா வர இந்த ட்ரெண்ட் லைனுக்கும் மேலே ஏறணும். சரிங்களா? அப்படி ஏறினா மட்டுமே நம்ம அடுத்து ஃபர்தரா அப் ட்ரெண்டை கன்சிடர் பண்ண முடியும். ஏன்னா ஓவரால் வியூவில் வந்து நம்ம எப்படி கன்சிடர் பண்றோம், ஒரு ரீடெஸ்ட் லெவலாக தான் கன்சிடர் பண்றோம். ஸோ அப்போ வந்து 47,500க்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆச்சுன்னா நம்ம வந்து 47,900யும் இதுக்கு மேலே மூவ் ஆகுறப்ப இந்த ட்ரெண்ட் லைன் லெவலு 48,150 வரைக்கும் மேலே ஏறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா? இது அப் ட்ரெண்ட்ல மூவ்மெண்ட் கொடுக்குற பட்சத்தில். இதே வந்து உங்களுக்கு டவுன் ஆகுது அப்படின்னா பாருங்க, இந்த 47,300 இந்த லாஸ்ட் 2 ஹவர்ஸ் கேண்டில் இருக்குல்ல, இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகுற பட்சத்தில் 47,300க்கு கீழே ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா நீங்க வந்து 47,000 எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கேருந்து இங்க வரைக்கும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஏன்னா நம்ம பார்த்த டெக்னிக்கலா ரீடெஸ்ட் லெவலுக்கு, அதாவது ரீடெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப லெவலாக எடுத்துக்கலாம். இல்ல சேஃப் ட்ரேடர்ஸ் இன்னும் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்றேன், சேஃபா ப்ளே பண்றேன் அப்படின்னா நீங்க பாருங்க, இந்த லோ இருக்குல்ல இன்னைய டேவோட லோ, அது 47,000. ஸோ 47,000க்கு கீழே உடைக்கிறப்ப நீங்க வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தேடலாம். அப்படி தேடுறப்ப வந்து செல்லிங் ப்ரெஷர் நமக்கு வந்து எங்க வரைக்கும் வரலாம், 46,500 450லேருந்து 500 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ எப்படி காமிக்கிறேன்னா, இந்த இடம் ரீடெஸ்டா இருந்துச்சுன்னா இப்படி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கன்சாலிடேஷன் நடக்கும். சரிங்களா? அப்படி நடந்து இப்படி இறங்குச்சுன்னா இந்த லெவலுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ். சரிங்களா? அப்படி இல்லாம இன்னைய டேவோட லோலே, அதாவது இந்த கிரீன் லைன் வரைஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, 46,900 ரீஜன், இது நேற்று நம்ம சப்போர்ட் வரைஞ்ச லைனு, இந்த இடம் வரைக்கும் வந்துட்டு திருப்பி இந்த ட்ரெண்ட் லைன் நோக்கி போறதுக்கான பாசிபிலிட்டிஸும் காமிக்கும். ஏன்னா எக்ஸாக்டா இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, கம்ப்ளீட்டா பேங்க் நிஃப்டி வந்து சைட்வேஸ்ல இருந்துட்டு லாஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ்ல மட்டுமே தான் நமக்கு வந்து ஒரு சின்ன மூமெண்டம் கொடுத்தும் டோஜி டைப் ஆஃப் கேண்டில்ல தான் க்ளோஸும் வச்சிருக்கு. சரியா? ஸோ இப்போ வந்து அப் ட்ரெண்ட்ல போனா 47,500க்கு மேல மூவ் ஆகுறப்ப நம்ம வந்து 47,900ம் அதுக்கு மேல ஸ்ட்ராங்கா மூவ் ஆகுறப்ப ரவுண்ட் நம்பர் 48,000 ஒரு கன்சல்டேஷன் கொடுத்து மேலே ஏறிச்சுன்னா 48,150 வரைக்கும் அப் ட்ரெண்ட்ல கன்சிடர் பண்ணலாம். டவுன்ல வர்றப்ப வெயிட், அதாவது அக்ரெசிவா ட்ரேட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் இந்த இடத்துல ஒரு ரிஸ்க் எடுக்கலாம். 47,300 கீழே இறங்குறப்ப இன்னைய டேவோட லோ வரைக்கும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. அது வந்து 47,000. அப்படி இல்லை சேஃப் ட்ரேடர்ஸ் வந்து நம்ம இந்த டேவோட லோ 47,000 கீழே உடைக்கிறப்ப நீங்க வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தரலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் சேஃப் ட்ரேடர்ஸ் வந்து இங்க பாருங்க 46,900 வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இந்த கன்ஃபர்மேஷனை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு நல்ல ட்ரெண்டை பிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். மார்க்கெட்ல எப்பவுமே அவசரப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பொறுமையா நிதானமா நமக்கான டெக்னிக்கல் லெவல்ஸ் பிரேக் அவுட் கொடுக்குறப்ப மட்டும் என்ட்ரி ஆகிறப்ப தான் நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் அதை திருப்பி திருப்பி சொல்றேன். சேஃப் ட்ரேடர்ஸ் கரெக்டான என்ட்ரி லெவலை மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட சார்ட்லயும் வீடியோவை பாஸ் பண்ணி எந்த இடத்துல நம்ம மார்க் பண்றோமோ அந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லெவல்ஸை நீங்க ஃபாலோ பண்றது உங்களுக்கு ஈஸியான வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. இன்னைக்கு நிஃப்டியில பார்த்துருக்கீங்க, எக்ஸாக்டா எப்படி நம்ம சொன்ன லெவல் ஒர்க் ஆயிருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டிலையும் கன்சல்டேஷன் நேற்று நான் சொன்னேன். இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி, ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டியை வந்து ஒரு கன்சல்டேஷன் சொல்ல வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அந்த மாதிரி தான் நடந்துச்சு. லாஸ்ட் ஒரு 1 ஹவர் அண்ட் 2 ஹவர்ஸ் லெவலில் மட்டுமே தான் வந்து ஒரு சின்ன மூமெண்டமாக நமக்கு காமிச்சது. சரிங்களா? இந்த 2 கேண்டில்ல மட்டும்தான். மற்றபடி கம்ப்ளீட்டா ஒரு ஹை எகெயின் லோ, ஹை லோ ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியா தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து எஃப்ஐ டேட்டா பார்த்துடலாம்.
எஃப்ஐஎஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து 1700 கோடி செல்லிங்ல தான் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். டிஐ பொறுத்த வரைக்கும் 2080 கோடி வந்து பையிங்ல இருக்காங்க. சரிங்களா? எஃப்ஐஎஸ் வந்து லாஸ்ட் 2 டேஸா வந்து நமக்கு செல்லிங்ல இருக்காங்க. இதையும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். சரிங்களா? எஃப்ஐஎஸ் பையிங்ல வரப்ப நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதனால தான் நம்ம வந்து என்ன எஃப்ஐடிஐ டேட்டா பார்க்குறோம். சரிங்களா? அடுத்து ஆப்ஷன் செயின் டேட்டா பார்க்கலாம். ஆப்ஷன் செயினை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி தான் எக்ஸ்பைரி முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால நான் நிஃப்டியை வைக்கிறேன். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 11 ஜானோட எக்ஸ்பைரி. ஸோ இப்போ பாருங்க மார்க்கெட் நமக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா 21,618ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 600 லெவலு இதான் அட் த மணி. அட் த மணியில் அதாவது 21,600ல 1 லேக்கும் அடுத்து 21,650 700 750 800 சரிங்களா? எவ்ரி 50 பாயிண்ட்ஸில் வந்து டாப் சைடில் வந்து ஹியூஜான ஒப்போனன்ட்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் லைனா இது எல்லாமே ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இன்னொரு நல்ல விஷயம் இதில் இருக்கு. நமக்கு வந்து 21,650க்கு மேலே போகிறப்ப இவங்க எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க, திருப்பி பை பண்ணுவாங்க. அவங்கள அவங்களோட பொசிஷனை க்ளோஸ் பண்றது. ஸோ அப்போ என்ன ஆகும், இன்னும் அக்ரெசிவா அப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நமக்கு கிடைக்கும் இந்த இடத்துல. சரிங்களா? அப்படி இல்லை செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்றாங்க. இன்னைக்கு நிஃப்டி நடக்கிற மாதிரியே இந்த 21,600லேருந்து 700 இன்னொன்று 21,500லேருந்து 21,700 இந்த ரீஜியனுக்குள்ளாரையே கன்சல்டேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கும். சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் லெவலை பார்த்துட்டு ப்ளே பண்றப்ப இன்னும் கொஞ்சம் சேஃபா இருக்கும். சரிங்களா? ஸோ சப்போர்ட்னு பார்க்குறப்ப 21,600ல 1,72,000 இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்க 21,500ல நல்ல ஹியூஜான சப்போர்ட் இருக்கு. சரிங்களா? மார்க்கெட் அப்படி டவுன் ட்ரெண்ட்ல வந்தா கூட 21,500 வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். இப்போ வரைக்கும் நமக்கு காமிச்சிட்டு இருக்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. அதுக்கு அடுத்து 21,450 அடுத்து 21,400 சரிங்களா? டெக்னிக்கலா 21,500 உடைச்சா நம்ம வந்து 21,400லேருந்து 420 லெவல் பார்த்தோம். சரிங்களா? அடுத்த சப்போர்ட் எங்க தான் இருக்கு பாருங்க கரெக்டா 21,400 லெவல்லையும் 450 லெவல்லையும் இருக்கு. சரிங்களா? சப்போர்ட் ரீஜன் இது வந்து ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ். சரியா? ஸோ இப்போ நாளைக்கு கேப் அப்ல கேப் டவுன்ல இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். மணி 8:30 ஆகுது. நம்ம வந்து குளோபல் மார்க்கெட்ல டவ் ஜோன்ஸ் நாஸ்டாக்கும் ஓப்பன் ஆயிருக்கும். பாருங்க இப்போ வரைக்கும் என்ன ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா டவ் ஜோன்ஸ் வந்து 0.19%, எஸ்என்பி வந்து 0.1லையும் நாஸ்டாக் வந்து 0.32%லையும் பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? இதோட க்ளோசிங்கும் நம்ம வந்து நிஃப்டியோட லெவலையும் வந்து மார்னிங் பார்க்குறப்ப நமக்கு ஒரு கிளாரிட்டியான ஐடியா கிடைக்கும். என்ன மாதிரியான மூமெண்டம் நாளைக்கு நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு அப்படிங்கிறது. சரிங்களா? நம்ம வந்து செக்டார் டேட்டா பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி வந்து 0.25% இன்னைக்கு பாசிட்டிவ், ஐடி 0.5. அடுத்து மெட்டல் பார்த்தீங்கன்னா 1% வரைக்கும் அப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபார்மா 0.3, ஆட்டோ செக்டர் வந்து 0.2, மீடியா செக்டர் வந்து நேற்று எப்படி செல்லிங் ஆச்சோ அதை விட இன்னைக்கு 3.47% வந்து பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அடுத்து 0.3% வந்து எனர்ஜி, இன்ஃப்ரா 0.2, மீடியா மிட் கேப் வந்து 0.3லையும் நமக்கு வந்து ஃபினான்ஸ் செக்டர் வந்து 0.1%ல க்ளோஸ் ஆயிருக்கு பாசிட்டிவ்ல. சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து பார்க்கலாம் நாளைக்கு எப்படி நிஃப்டியோட மூமெண்டம் இருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணிக்கும். ப்ளஸ் ஓப்பனிங் டேட்டாவை கன்சிடர் பண்ணிக்கலாம். ப்ளஸ் டெக்னிக்கலாக நம்மளோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டையும் மார்க் பண்ணுறப்ப பிரேக் அவுட் கொடுக்குறப்ப என்ட்ரி ஆகுறப்ப நமக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் நாளைக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரியா? சரி இந்த வீடியோ உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு எஜுகேஷன் கண்டென்ட் இருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை லேர்ன் பண்ணிக்கிட்டோம். தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. அதில் ஆட் ஆகிக்கிறப்ப நம்ம வீடியோ இப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோட லிங்க்கை வந்து அதில் கொடுப்பேன். உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும். அதே நேரத்தில் நம்ம வந்து பிரேக் அவுட் ஸ்டாக்கும் அதில் அப்டேட் பண்ணுவோம். எந்த லெவலில் வந்து பிரேக் அவுட் கிடைக்குது, டார்கெட் என்ன, சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து புரிஞ்சிக்க முடியும். தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.